நான் நினைச்சா பண்ணலாம் சார். ஆனா பண்ண மாட்டேன். அப்போதான் உப்பு புளி எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு மீன் செனை மீன் முட்டை எப்படி ஆக்குறேன்னு சொல்லி பார்ப்போம், எப்படி சமைக்கிறேன்னு பார்ப்போம். இதை நான் கழுகி எடுத்துக்கிறேன். இதை இப்போ ஸ்டீமரை வச்சு ஸ்டீமரை போட்டு அவிச்சு எடுத்துக்குவோம். நான் மீன் செனை 500 கிராம் எடுத்துக்கிறேன். ரைஸ் குக்கரில் வச்சுக்கிறேன். ஸ்டீம் பண்ணி அவிச்சு எடுத்துக்குவோம். மீன்ஸ் எல்லாம் அவிப்பட்டுட்டு அதை கொஞ்சம் அப்படியே மூடி வைப்போம் ஆரங்காட்டி. இந்த மீன் முட்டையை நான் என்ன செய்கிறேன்டா இப்போ நெருப்பில் போட்டு சுட போகிறேன். அப்போ நாங்கள் சின்ன காலத்தில் இப்படி தான் செஞ்சு பார்த்தோம். அது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ மீன் செனை வெந்துட்டு அதில் இருக்கிற தோலை கருப்பு கலர் வைக்கிறதெல்லாம் உரிச்சு எடுத்துக்கும், இல்லாட்டி கசக்கு. சுத்தமாக க்ளீன் பண்ணி இப்போ மீன் செனையை இது க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். பெரிய தக்காளி பழம் 2, கருவேப்பிலை கொத்தொண்டு, ரம்பை, வெள்ளைப்பூடு 4 வெட்டி வச்சுக்கிது, பெரிய வெங்காயம் உண்டு, ஒரு குடம்புளி துண்டுண்டு. இது இல்லாட்டி கொஞ்சம் புளி கரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை சமைக்கிறதுக்கு பார்ப்போம். தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம். பூண்டையும் சேர்த்துக்குவோம், கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்து அரைச்சி கடுகு சேர்த்துக்குவோம். வெங்காயம் வதங்கிட்டு கருவேப்பிலை ரம்பையும் சேர்த்து கருவேப்பட்டை பண்ணி வச்சதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம். சீரகத்தூள் கொஞ்சம், மஞ்சள் கொஞ்சம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், பெப்பர், சில்லி பவுடர் 1 கரண்டி, ஏன்னா பெப்பரும் போட்டதா. தேவையான அளவு உப்பு, மீன் செனையை சேர்த்துக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சு அடுப்பை அப்படியே ஒரு 3 நிமிஷம் மட்டும் மூடி வைப்போம். இப்போ அது வேறு வரைக்கும் நாங்கள் மீன் செனையை சுட்டோம். அதை இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம்.
தின்னு பார்ப்போம். டேஸ்ட் ஆகிக்கிட பச்சை வாசம் இல்லை. ஓகே, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இதை எடுப்போம். இந்த மீன் சேனையும் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் பொடியாக்கிக்குவோம், மசிச்சுக்குவோம். அப்போ தான் உப்பு புளி எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். துண்டு துண்டாக இருந்தால் சரி வராது, கொஞ்சம் இப்படி தூளாகணும். சரி, இப்போ நாம் இதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். பார்ப்போம். நல்லா உப்பு புளியெல்லாம் நல்லா பூச்சி துண்டிலே போக நினைக்கிறேன். தக்காளி பழம் எல்லாம் கிரைண்ட் பண்ணி போட்டால் தான் எல்லாம் உப்பு புளி எல்லாம் பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சமையலை செஞ்சு பாருங்கோ. பார்த்து எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். பாய்.